Subscribe for more content. Next example 3.18. இப்போ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஃபைண்ட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? +6, இங்க -5. ப்ராடக்டை மேலே எழுதிக்கணும், சம்ம கீழே எழுதிக்கணும். இப்போ 3 2s are 6. இந்த சிம்பிளை பெரிய நம்பருக்கு கொடுத்துடணும். அப்போ இங்க பிளஸ், இப்போ இங்க பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ்ன்னு போட்டோம்னா இங்க மைனஸ்னு வருது, ஆனால் இங்க இருக்குது பிளஸ். அப்போ இதை என்ன பண்ணிடணும்? மைனஸாக ஆக்கிடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ரெண்டுத்தையும் காமனாக நம்ம ஆட் பண்ணோம்னா 3 + 2 5ன்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா 6ன்னு வந்துடும். அப்போ ஃபேக்டர் என்ன? -3 -2. அப்போ 1 டிவைடட், இது எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டு x -3 × x -2ன்னு எழுதலாம். பிளஸ் நெக்ஸ்ட் இதுக்கு இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம திரும்ப ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே இருக்கு 2 மேலே எழுதிக்கிறோம், சம்ம கீழே எழுதிக்கிறோம், -3. அப்போ 1 2s are 2. இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டால் தான் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஆகும். இப்போ 1 × 2 2. ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் மைனஸ்னால காமனாக நம்ம மைனஸை போட்டுட்டு 1 + 2 3ன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டர் என்ன? x -1 × x -2. நெக்ஸ்ட் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்கு? 15, ப்ராடக்ட் 15, சம் வந்து -8. இப்போ என்ன வரும்? 3 5s are 15. இப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் டு மைனஸ் பிளஸ், 3 5s are 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -8ன்னு வரும். மைனஸ் காமனாக போட்டு 3 + 5 8ன்னு வந்துடும். அப்போ ஃபேக்டர் என்ன வருது? -1 டிவைடட் x -3 x -5. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம்னா இப்போ இங்கே வந்து x -1 x -2 x -3 x -5 இருக்கு. இப்போ 2 x -2 இருக்கு, 2 x -3 இருக்கு, ஒரு x -1 ஒரு x -5 இருக்கு. ஸோ அதை நம்ம 1 டைம் எழுதினா போதும். x -1 x -2 x -3 x -5. இங்கே x -3 இருக்கு, x -2 இருக்கு. இங்கே என்ன இல்லை? x -1 x -5 இல்லை. ஸோ நம்ம அதை மேலே எழுதிக்கணும். x -1 x -5 ப்ளஸ் இங்கே x -1 இருக்கு, 2 இருக்கு, 3யும் 5ம் இல்லை. இப்போ x -3 x -5ன்னு எழுதிக்கணும். மைனஸ் இங்கே என்ன இல்லை? x -1 இல்லை, x -2 இல்லை, x -1 x -2. ஸோ நம்ம இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x × x என்ன வரும்? x². x × -5 -5x -1 × x -x மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 × 5 5. இப்போ இந்த ப்ளஸ்ஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக நான் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன் வேறு கலர் பெனில். நெக்ஸ்ட்டு x × x x², x × -5 -5x -3 × x -3x மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 5. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த x -1ஐயும் x -2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை மைனஸால் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ரஃபாக இங்கேயே நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். x × x என்னது? x², x × -2 -2x -1 × x -x மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 × 2 2. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணி எழுதலாம். x², ரெண்டுமே எக்ஸ்ட்ராம்ன்றனால -3x + 2. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால நான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இங்கே திரும்ப சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். -x² + 3x -2. இப்போ இதுக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதை டைரெக்டாக இப்போ இந்த ஸ்டெப்பில் நாங்கள் எழுதுகிறேன். -x² + 3x -2 -x² + 3x -2. நான் இந்த ஸ்டெப்பை மைனஸ், அதாவது இங்கே ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ் தான் அர்த்தம்.
இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்கிறோம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை சேஞ்ச் பண்ணி டைரெக்டாக நான் கொண்டு வந்து இங்கே எழுதுகிறேன். divided இந்த x minus 1 into x minus 2 into x minus 3 into x minus 5. இப்போ minus 6x minus 8x plus 3x என்ன வரும்? minus 6x minus 8x plus 3x என்ன வரும்? minus 11x minus 11x அதாவது minus 6x minus 8x plus 3x ரெண்டுத்தையும் மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணி ப்ளஸ்ல சப் பண்ணோம்னா மைனஸ் 11x வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 14 மைனஸ் 14x வரும். ப்ளஸ் 3x சப் பண்ணோம்னா பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? ப்ளஸ் 14 இல்லையா? அப்போ மைனஸ் இல்லையா? அப்போ மைனஸ் 11x வரும். நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு. ப்ளஸ் 5 ப்ளஸ் 15 அது 20. 20 மைனஸ் 2 ப்ளஸ் 18 ப்ளஸ் 18 டிவைடட் இந்த x minus 1, x minus 2, x minus 3 into x minus 5. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் ஃபைண்ட் பண்ணணும். 18 minus 11 சென்டரில் உள்ள மைனஸ் 11 கீழே எழுதிக்கணும். சம்ம ப்ராடக்டை மேலே எழுதிக்கணும், அதாவது லாஸ்ட்டில் உள்ளது. இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 2s are 18. இப்போ இங்கேயும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 9 into 2 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் காமனாக போட்டு 9 + 2 11 ஆட் பண்ணி போட்டுடலாம். அப்போ இதுக்கான ஃபேக்டரி என்ன வருது? இங்கே எழுதும் எக்ஸ் மைனஸ் 9 இந்த ஃபேக்டரை நம்ம எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் இந்த x minus 1 into x minus 2 into x minus 3 into x minus 5. x minus 2க்கும் இந்த x minus 2க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன வருது? ஸோ பேலன்ஸ் x minus 9 divided x minus 1 into x minus 3 into x minus 5. So, number value find minutes. That's all.